வணக்கம். தமிழ்நாட்டுல 1 கோடிக்கு மேல இருக்கிற பெண்களோட மாதாந்திர வருமானத்தையே மாத்த போற ஒரு பெரிய நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்கு. ஆமாங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன, அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். மாசம் மாசம் கிடைக்கிற இந்த ரூபாய் உதவித்தொகை இது உயரப்போகுதா? அரசாங்க வட்டாரங்களிலிருந்து வர தகவல் படி இத பத்தி ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கான். அதுவும் ஏதோ சின்ன உயர்வு இல்ல, ஒரு பெரிய ஜம்ப் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு உயரலான்னு கேக்குறீங்களா? இப்போ கிடைக்கிற ரூபாய 1500 ஏன் 2500 ரூபாயா கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அதாவது டபுளுக்கும் மேல. யோசிச்சு பாருங்க, இது மட்டும் நடந்துருச்சுன்னா எத்தனையோ குடும்பங்களோட மாசாந்திர பட்ஜெட்ல இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா இந்த தொகை உயர்வுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த திட்டம் எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இதோட நோக்கம் என்னன்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். பாருங்க, இந்த திட்டம் வெறும் பணம் கொடுக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. வீட்ல பெண்கள் நாள் முழுக்க பார்க்குற வேலைக்கு, அதாவது கணக்கிலேயே வராத அவங்களோட உழைப்புக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம் இது. அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையை கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட அடிநாதமே. இந்த திட்டத்தோட வீச்சு எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள். தமிழ்நாட்டுல இருக்கிற பெண் வாக்காளர்கள்ல இது ஒரு ரொம்ப பெரிய பங்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயம்னு. இந்த திட்டம் ரொம்ப குறுகிய காலத்துல பயங்கர வேகமா வளர்ந்திருக்கு. செப்டம்பர் 2023ல 1,06,00,000 பேரோட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிறைய பேர் அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த எண்ணிக்கை 1,30,00,000 உயர்ந்திருக்கு. இப்போ வரப்போற தேர்தலை மனசுல வச்சு இந்த தொகை உயர்வும் பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. சரி, இவ்வளோ பெரிய திட்டத்துல யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கும், இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இதுக்கான விதிகள் ரொம்பவே தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இதுதாங்க. ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர்னு ஒரு ஆணோட பேர் இருந்தாலும் சரி, இந்த உதவித்தொகை நேரா அவரோட மனைவிக்கு தான் போகும். அதாவது அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற அந்த பெண்ணோட கைக்கு தான் பணம் போய் சேரும். தகுதியை தீர்மானிக்கிறதுக்கு 3 முக்கியமான பொருளாதார கட்டுப்பாடுகள் இருக்கு. 1, உங்க குடும்பத்தோட வருடாந்திர வருமானம் 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். 2வது, உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேல விவசாய நிலம் இருக்கக்கூடாது. 3வது, உங்க வீட்டு கரண்ட் பில்லும் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும். இது மூலமா இந்த உதவி உண்மையிலேயே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேருதான்னு அரசாங்கம் உறுதி பண்ணிக்குது. இந்த பொருளாதார தகுதியோட சேர்த்து விண்ணப்பிக்கிற பெண்கள் கண்டிப்பா 21 வயசு முடிச்சவங்களா இருக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான விதி. இவ்வளவு பெரிய திட்டங்கள் எல்லாம் வெறும் மக்கள் நல திட்டமா மட்டும் பார்க்க முடியாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலும் இருக்கு. சரி, இந்த திட்டத்தோட எதிர்காலத்தை அரசியல் கட்சிகளோட வாக்குறுதிகள் எப்படி மாத்தி அமைக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த அரசியல் போட்டி எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு. ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக தொகையை ஏத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் எதிர்க்கட்சியான அதிமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 தர்றோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில ஏற்கனவே தொகையை ஏத்திட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஒருவித நெருக்கடியை ஏற்படுத்துது இல்லையா? சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ ஒரு பயனாளியா இல்ல இன்னும் விண்ணப்பிக்கிறவரா நீங்க அடுத்து என்ன செய்யணும்? உங்களுக்கான சில பிராக்டிக்கல் டிப்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா கவலையே படாதீங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. விடுபட்டவங்க மறுபடியும் கோரிக்கை வச்சா அவங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும்னு. சோ ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க உறுதியா நம்புனீங்கன்னா மேல்முறையீடு செய்ய 2 வழிகள் இருக்கு. 1, உங்க பகுதியில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ், அதாவது வருவாய் கோட்ட அலுவலகம், இல்லனா உங்க தாலுகா ஆஃபீஸ்லயும் போய் நீங்க மறுபடியும் மனு கொடுக்கலாம். அப்புறம் பணம் சரியா உங்க கைக்கு வந்து சேரணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க செக் பண்ணும். உங்க ஆதார் நம்பரோட எந்த பேங்க் அக்கவுண்ட் முதன்மையா இணைக்கப்பட்டிருக்கோ அந்த அக்கவுண்ட்டுக்கு தான் பணம் வரும். அதனால உங்க பேங்க் லிங்கிங் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்க அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல போயும் நீங்க பாத்துக்கலாம். சரி, கடைசியா இது எல்லாம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. தேர்தல் வாக்குறுதிகள் அதிகமாகிட்டே போகுது. பக்கத்து மாநிலங்கள்லயும் உதவித்தொகையை ஏத்திட்டே இருக்காங்க. இந்த சூழல்ல இந்தியாவுல இது மாதிரியான நேரடி பண பரிமாற்ற திட்டங்களோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் வெறும் மக்கள் நல திட்டங்களா இல்ல தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு அரசியல் ஆயுதமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?